Exercise 3.1 6th problem என்ன கொடுத்துருக்காங்கன்னா find the values of x, y, z from the following equations. ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல்னு கொடுத்துருக்கான். ஸோ ஈக்குவல்னா கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் உள்ள A11 செகண்ட் மேட்ரிக்ஸில் A11 சேம். அப்போ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸில் A12 செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள A12 சேம். அதான் அந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ். அந்த 4க்கு எது ஈக்குவல்? Y ஈக்குவல். அடுத்து 3க்கு என்ன ஈக்குவல்? Z ஈக்குவல். அப்போது X என்னவாக இருக்குன்னா 1ஆக இருக்கும். ஸோ 4க்கு Y, 3க்கு Z, Xக்கு 1. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ X is equal to 1, Y is equal to 4, Z is equal to 3. செகண்ட் கொஸ்டின் X plus Y 2, 5 plus Z, XY 6, 2, 5, 8 இருக்கு. கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ X plus Y is equal to 6. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல். அடுத்து செகண்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல். ஸோ 5 plus Z is equal to 5. அடுத்து XY is equal to 8ன்னு கொடுத்துருக்கான். இப்போது 3 ஈக்குவேஷன் வந்திருக்கு. 3 ஈக்குவேஷன் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனாக சால்வ் பண்ணணும். சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன்னா இந்த எக்ஸும் இந்த எக்ஸோடைய வேல்யூ சேம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் அதோட வேரியபிள் சேமாக இருந்துச்சுன்னா அதான் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து Z ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து Z ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். Z is equal to 5. இந்த 5 அந்த சைட் போனால் -5. ஸோ Z is equal to 0. Z கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து XY கண்டுபிடிக்கணும். ஸோ ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் Y is equal to the X plus Y is equal to 6. Y is equal to 6 minus X. அதை எடுத்துக்கலாம். Y is equal to 6 minus X. இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். எங்கே பண்ணணும்? தேர்ட் ஈக்குவேஷனில் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் Y in equation 3. Substitute Y in equation 3. So X into 6 minus X is equal to 8. Bracket expand பண்ணலாம். 6X minus X square is equal to 8. So இந்த 6X minus X square நான் அந்த சைட் கொண்டு போகிறேன். So 8 plus X square minus 6X. இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் X square minus 6X plus 8 is equal to 0. T மெத்தட் போடலாம். மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் -6 வரணும். ஸோ 4 2s are 8. 4 plus 2 is -6 வராது. அப்போது சைன் சேஞ்ச் பண்ணணும். ஸோ -4 -2 -4 into -2 8 -4 plus -2 -6. ஸோ நமக்கு ஃபேக்டர்ஸ் x minus 4 x minus 2 is equal to 0. When x is equal to 2. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன எழுதலாம்னா x is equal to 4 or x is equal to 2ன்னு எழுதலாம். ஸோ when x is equal to 2 y என்னவாக இருக்கும்? இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும் போது y is equal to 6 minus 2 y is equal to 4ன்னு வரும். ஸோ when x is equal to 4. ஸோ ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் y is equal to 6 minus 4 y is equal to 2ன்னு வரும். x is equal to 2 y is equal to 4 z is equal to 0 ஒரு சொல்யூஷன். x is equal to 4 y is equal to 2 z is equal to 0 இன்னொரு சொல்யூஷன். ஸோ இதான் ஆன்சர். இப்போ 6th தேர்ட் சப்டிவிஷன் மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்கான். x plus y. So x plus y plus z is equal to 9. X plus z is equal to 5. Y plus z is equal to 7. இப்போ 3 ஈக்குவேஷன் எடுத்துட்டா இப்போ இந்த எக்ஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன்
So x plus z is equal to 5. So minus பண்ணோம்னா subtraction x minus x cancel ஆயிரும், z minus x cancel ஆயிரும். Y is equal to 9 minus 5 4. First equation minus third equation போடலாம். ஃபஸ்ட்டு பண்ணது first equation minus second equation. இப்போ நம்ம பண்ண போகிறது first equation minus third equation. என்ன பண்ணலாம்? x plus y plus z is equal to 9. Third equation வந்து y plus z is equal to 7. ஸோ இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். சைன் சேஞ்ச் ஆகும். y minus y கேன்சல் ஆயிரும், z minus z கேன்சல் ஆயிரும். x is equal to 9 minus z 2. இங்கே ஒரு சைன் சேஞ்ச். ஸோ x is equal to 2 கிடச்சிச்சு, y is equal to 4 கிடச்சாச்சு. இதை எடுத்து ஏதாவது செகண்ட் ஈக்குவேஷன் இல்லைனா தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு z கிடைக்கும். ஸோ when x is equal to 2, ஆனால் substituting x is equal to 2 in equation 2, அப்போது 2 plus z is equal to 5, z is equal to 5 minus 2, z is equal to 3. So x is equal to 2, y is equal to 4, z is equal to 3. இதுதான் இதோட ஆன்சர்.